ஆண்டவர் இயேசுப்பா கூடவே இருந்த சீஷர்களுக்கு போய் இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லுகிறதே பெண்கள் தான். அவர்கள் பயத்தோடும் 8வது வசனத்தில் பார்ப்போம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு. அடுத்து இந்த செய்தியை அவங்க ஃபஸ்ட்டு கேட்டது மட்டும் இல்லை, கேட்டதோடு போய் அப்படியே சீஷர்களுக்கு செய்தியை சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவங்கள அதோடு விடலை. ஃபஸ்ட்டு காட்சி அளிக்கிறதே இந்த பெண்களுக்கு தான் காட்சி அளிக்கிறார். ஆண்டவரே அவர்களுக்கு எதிர்பட்டு, ஏசப்பா அவர்களுக்கு எதிர்பட்டு என்ன சொல்கிறார் பாருங்கள், வாழ்க என்றார். ஃபஸ்ட்டு அவரோட விருப்பமே வாழ்க. அந்த பெண்களை ஆசீர்வதிக்கிறார், வாழ்க என்று ஆசீர்வதிக்கிறார். அடுத்து அவர் சொன்ன விஷயம் வாழ்கன்னு ஆசீர்வதிச்சுட்டு உடனே அந்த பெண்கள் என்ன பண்ணுகிறார்கள், அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இன்றைக்கும் நம்ம அப்படி தான், நம்ம ரொம்ப ஸ்பெஷல். நம்ம ஏசப்பா கிட்ட ஓடி போய் அவர் பாதங்கள்